இதுக்கப்புறமாவது இந்த அரசி வந்து சதீஷை புரிஞ்சுக்கிட்டு இந்த குமார நம்பி போய் ஏமாந்து போயிடாம அரசி வந்து சதீஷை கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாண்டியன் வந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கோயிலுக்கு அனுப்பிச்சு வச்சு கடைக்கு கிளம்பி வந்துட்டாரு. இன்னொரு பக்கம் சரணன் வந்து தங்கமேல் பத்திரம் உண்மையெல்லாம் தெரிய வந்ததால அவருமே வந்து இன்னைக்கு வேலைக்கு போகாம பாண்டியன் கடைக்கு டென்ஷனாவே கிளம்பி வந்துடுறாரு. என்னடா இன்னைக்கு நீ வேலைக்கு போலியா சொல்லி பாண்டியனுமே கேட்கிறாரு. பாண்டியன் கிட்ட உண்மையா சொல்லலாம்னு சொல்லி தான் சரணன்மே நினைச்சிட்டு இருந்திருப்பாரு போல. அதனாலதான் இன்னைக்கு அவர் வேலைக்கே போகாம லீவ் போட்டு கடைக்கு வந்திருக்காரு. சரி அப்பா கிட்ட இன்னைக்கு உண்மையா சொல்லலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்த சரணன் வந்து அரசிக்கு பாத்துருக்க மாப்பிள்ள சதீஷ் அங்க வந்தது பார்த்துமே சாக்காயிடுறாரு. என்ன மாப்பிள்ள சொல்லாம போலாமே வந்திருக்கீங்க, வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்க, அத்தை வரலையா அப்படி சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்டு இருக்காங்க. அத்தை எல்லாம் வரல, அவங்க கூப்பிட்டு இருந்தாங்கன்னா நான் பேச வேண்டியதை பேச முடியாம போயிருக்கும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது எங்க அம்மா இருந்தாங்கன்னா கண்டிப்பா பேச முடியாது. அதனாலதான் எங்க அம்மாக்கு தெரியாம நான் கிளம்பி வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட தான் அம்மா பேசணும் அப்படி சொல்லி சதீஷ் வந்து டைரக்டா பாண்டியன் கிட்டே பேசணும்னு சொல்லிடுறாரு. அதிரிப்புற பாண்டியனுமே வந்து எதுவும் பிரச்சனை ஆயிருச்சா, என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கிறாரு. பிரச்சனை எதுவுமே இல்லாம அன்னைக்கு அம்மா வந்து உங்ககிட்ட தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசிட்டு போயிட்டாங்க. இப்படி எல்லாம் பேசுவாங்க தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அன்னைக்கு நான் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க மாட்டேன். எனக்குமே வந்து அம்மா இப்படி எல்லாம் கேட்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அன்னைக்கு நான் வீட்டுல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அம்மாவை நல்லாவே சத்தம் போட்டு விட்டுட்டேன். இதுக்கு மேல நீங்க ஏதாவது கேட்கற மாதிரி கிடைச்சுன்னா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மாவே வந்து அதுக்கப்புறம் என்னோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்துமே வந்து அவங்க மனசு மாறவே மாட்டேங்குது. ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க பேச்சுக்கிட்டு தான் அம்மா வந்து இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல மாமா. எனக்காக நீங்க ஏன் கார் வாங்கி தரணும், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என்னால அரசியை நல்லபடியா வச்சு பாத்துக்க முடியும். ஆல்ரெடி என் குடும்பத்தை நான் தான் நல்லபடியா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்பாவே வேலைக்கு போக வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இருந்துமே வந்து அவர் விருப்பத்துக்காக அவர் தான் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. நான் நல்லாவே செட்டில் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் அரசு என் கூட வந்து நல்லபடியா வாழ்ந்தாலே போதும். எங்களுக்கு எதுக்கு நீங்க சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கார்லாம் வாங்கி தரணும், ஏற்கனவே நீங்க கஷ்டத்துல தான் இருக்கீங்க. கல்யாண செலவோட உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம இந்த கார் செலவும் அப்படி சொல்லிட்டு எனக்கு இந்த கார்லாம் வேண்டாமாமா அப்படி சொல்லி பாண்டியன் கிட்ட சதீஷ் வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பொண்ணு வீட்டுல இருந்து அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. டைரக்டாவே வந்து எங்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து இவ்வளவு பெருந்தன்மையா இருக்கிறது ரொம்பவே பெருமையா இருக்கு. என்னதான் நீங்க இப்படி பெருந்தன்மையா இருந்தாலுமே எங்க மகளுக்கு செய்ய வேண்டியதை நாங்க செஞ்சுதான் தீருவோம். எங்க வீட்டு பொண்ணு கார்ல போறத பாக்குறதுக்கு எங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, கண்டிப்பா என் பொண்ணுக்கு நான் கார் வாங்கி தந்து தான் தீருவேன் அப்படி சொல்லி பாண்டியனுமே பிடிவாதமா தான் இருக்காரு. சதீஷ்மே வந்து எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஒரு பக்கம் பாண்டியனும் இன்னொரு பக்கம் பாண்டியனோட பசங்களும் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா நாங்க கார் வாங்கி தருவோம் சொல்லி பிடிவாதமா இருக்காங்க. சரி கார் வாங்கி தரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அந்த காருக்கான காசை நான் தந்துடுறேன். நீங்க எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் நான் தான் அந்த காசு தந்தேங்கிறத சொல்ல வேண்டாம். என் காசுல நீங்க அந்த காரை வாங்கிட்டு வந்துருங்க, அந்த காரை எனக்கு கிஃப்டா கொடுங்க அப்படி சொல்லி சதீஷ் வந்து மறுபடியும் சொல்லி பாக்குறாரு. அது எப்படி எங்க மகளுக்கு உங்க காசுல நான் கார் வாங்கி தர முடியும், உங்க காசுல வாங்கி தந்த காரை வந்து நான் எப்படி அது கிஃப்டா கொடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு அதுக்குமே வந்து பாண்டியன் வந்து மாட்டேன்னு சொல்லிடுறாரு. என்ன நடந்தாலுமே சரி என் பொண்ணுக்கு என் காசுல தான் கார் வாங்கி தருவேன். இன்னைக்கே செந்தில் அனுப்பிச்சு பேங்க்ல இருந்து காசுலாம் எடுத்துட்டு வர சொல்லிடுவேன். கூடி சீக்கிரமே போய் நாங்க கார்லாம் புக் பண்ண போறோம் அப்படி சொல்லி பாண்டியன் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு தான் பேசிட்டு இருக்காரு. சரி இவங்கள்ட்ட இதுக்கு மேல சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, கார் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால நம்மளே காரை வாங்கலாம்னு சொல்லி உங்ககிட்ட சதீஷ் வந்து முடிவு பண்ணிடுறாரு. சரி மாமா அதுக்கு மேல உங்க விருப்பம் அப்படி சொல்லி சதீஷ்மே எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் மாப்பிள்ள வந்து இவ்வளவு பெருந்தன்மையா இருக்கிறத பார்த்ததுமே பாண்டியனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கோயிலுக்கு போன கோமதிக்கு போன் பண்ணி உடனே பாண்டியன் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. நம்ம அரசி போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணுச்சுனே தெரியல, அரசிக்கு சதீஷ் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைக்கிறதுலாம் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சதீஷ் வந்து ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த டைம்லயே வந்து சதீஷ் அரசி கிட்ட பேசலாம்னு சொல்லி போன் அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அரசி வந்து இன்னுமே அந்த குமார் பிரச்சனைல இருந்து வெளியே வரவே இல்ல. இருந்துமே அரசியோட நடவடிக்கையில டவுட் இருக்கிற சதீஷ் வந்து உனக்கு என்னதான் அரசி பிரச்சனை, வீட்டை உனக்கு இது ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்களா, உனக்கு பிடிக்கலனா கூட சொல்லிரு, எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு, நம்ம டைரக்டா வேணுமா வந்து பேசலாமா அப்படி சொல்லி கேட்டு பாக்குறாரு. நான் ஊர்ல இல்ல இப்ப வெளியே இருக்கேன், கோயிலுக்கு வந்திருக்கோம், என்னால டைரக்டாலாம் வந்து பேச முடியாதுன்னு சொல்லி அரசியுமே வந்து பிடிவாதமா தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசி வந்து இப்படி பிடி கொடுக்காம பேசுறத பார்த்ததுமே ராஜிமே எல்லாருமே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. என்னால என்ன நீ பண்ண முடியும், இப்பதான் குமார் கிட்ட ஏமாந்து வந்திருக்கிறேன், அதுக்குள்ளாட்டியுமே வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே மறைச்சு பொய்யா என்னால எப்படி நடிச்சு வந்து சதீஷை கல்யாணம் பண்ணிக்க முடியும், எனக்கு கொஞ்சமாவது டைம் கொடுக்கணும்ல அப்படி சொல்லி அரசியுமே வந்து அவங்க சைடுல இருக்க நியாயத்தை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா அரசி வந்து இப்படி சதீஷுக்கு பிடி கொடுக்காம பேசுறதால கண்டிப்பா இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு குமார் வந்து அரசியை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இருந்துமே அரசியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ராஜிமினா வந்து எல்லாருமே வந்து அரசிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா கோயில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கோமதி வந்து மருமகளோட மறுபடியும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. கரெக்டா அவங்க வீட்டுக்கு வர நேரம் பார்த்து சதீஷ்மே வந்து காரை கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டிடுறாரு. சதீஷ் புது கார்ல வந்து இறங்குனதுமே வீட்டுல இருக்க யாருக்குமே என்ன நடக்குதுன்னே புரியல. மாப்பிள்ள தான் ஏற்கனவே ஒரு கார் வச்சிருந்தால, இப்ப எதுக்கு புது கார் வாங்கிட்டு வர சொல்லி எல்லாருமே குழம்பி போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்கு வெளியே நிக்கிற சதீஷ் வந்து டைரக்டா கார் சாவி கொண்டு போய் பாண்டியன் கிட்ட கொடுத்துறாரு. நான் கார் வேண்டாம்னு சொல்லி பார்த்து நீங்க கேட்கற மாதிரியே தெரியல, சரி காசு வேண்டாம்னு சொல்லி பார்த்து நீங்க அதையுமே கேட்கற மாதிரி தெரியல, அதனாலதான் காரை நானே வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டேன், இந்த காரை எனக்கு நீங்க கிஃப்டா கொடுங்க, இதுவே போதும் அப்படி சொல்லிட்டு சதீஷ் வந்து கார் சாவியை பாண்டியன் கையில கொடுத்துறாரு. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற அரசி வந்து நம்ம என்ன கல்யாணத்துக்கு சரியா சம்மதம் சொல்லாத மாதிரி தான் இருக்கிறோம், சதீஷ் கிட்ட நம்ம என்ன மனசு விட்டு பேச ஆரம்பிக்கல, அதுக்குள்ளாடி சதீஷ் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சொல்லி அரசுமே ஒரு சைடு குழப்பமா தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து அரசி வந்து கொஞ்சமா இந்த சதீஷோட கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு இந்த குமார நம்பி போய் அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்காம சதீஷையே கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.